முக்கியமான பர்சன் மோட்டிவேட் பண்ணனாலேயே இந்த அளவுக்கு வந்திருக்கிற ஸ்டோரிஸ் ஆஃப் ஜாவித் 2 ப்ரோ அவருடைய லைஃப் ஸ்டோரி தான் இன்னைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 5 வயசுல இருந்தே பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுனா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனாலே டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுலாம் நிறையா பண்ணுவாரா. உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நிறையா ரசிப்பாங்களாம். அப்படி ரசிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னா, 7வது 8வது படிக்கிற டைமிங்கில் இவர் ஒழுங்காகவே மார்க் எடுக்க மாட்டாராம், ரொம்ப மோசமாக எடுப்பாராம். எடுக்கிறனாலேயே உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் இவர் பாட்டு பாடினா டான்ஸ் ஆடினா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்குது. அந்த ஆனுவல் டேல பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுல இவர் கலந்துக்கிறாரு. அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே இவரை என்கரேஜ் பண்ணவே இல்லையா. அதெல்லாம் போக ஒரு வழியா 10வது முடிக்கிறாரு. 10வது முடிச்சுட்டு அவரோட வீட்டில் சொல்றாரு, நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச குரூப் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, நீ மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்தாகணும், நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றாங்க. இவரோட வீட்டில் இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு படம் நடிக்கணும்னு ஆசை அப்படி சொல்றாரு. அதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ எல்லாம் படம் நடிச்சா உருப்படவே மாட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு அவருக்கு பிடிக்காத குரூப்பான மேக்ஸ் பயாலஜி எடுக்க வைக்கிறாங்க. மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துட்டு 11th படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கிற டைமிங்ல தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அந்த யூடியூப் சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாருன்னா, கிரிஞ்சான வீடியோஸ்லாம் போடுறாரு. அந்த கிரிஞ்சான வீடியோஸை பார்த்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்களாம். இவரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, என்னடா இது லூசு தரமா பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் தான், நீ பண்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாரு. ஆனா என்ன, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டீங்கன்னா நம்ம கலாய்ப்பாக சொல்றாரு. அதெல்லாம் போக நீ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறத எடுத்து பண்றான்னு சொல்லி சப்போர்ட் பண்றாரு. அப்ப ட்ரெண்டிங்கா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோஸ்லாம் பண்ணி போறாரு. ஆனா இவருக்கு 2000க்கு மேல வியூஸ் போகவே மாட்டுது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருக்கு இவர் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துருது. சண்டை வந்ததுக்கு அப்புறம் வீடியோஸ் எதுவுமே வியூஸும் ஒழுங்காவும் போக ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியா 12வது போறாரு. 12வது போற டைமிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, என்னடா ஃபர்ஸ்ட் கிரிஞ்ச் வீடியோவா போட்டேன் அப்பயும் வியூஸ் போல, இப்போ என்னன்னா எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ போடுற அதுவும் வியூஸ் போக மாட்டுது, என்னடா யூடியூப் சேனல்லாம் ரன் பண்றேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு வழியா 12வது முடிக்கிறாரு. 12வது முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றதுக்காண்டி கோயம்புத்தூர்லாம் சுத்துறாரு. சவுதிக்கு போலாமே சொல்லிட்டு சவுதிக்கு கிளம்புறாரு. அங்க போயிட்டு தான் விளாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சவுதிக்கு போயிட்டு நிறைய விளாக் வீடியோ எடுக்கிறாரு. இந்தியா சவுதின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வீடியோவும் போட ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது நம்ம நிறைய வீடியோ போட்டாலும் வியூஸ் போகவே மாட்டேதுன்னு நினைக்கிறாரு. வெறும் 1000 வியூஸ்க்கு மேல தாண்டவும் மாட்டுது. அதுக்கப்புறம் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணது இவரோட சித்தி பொண்ணு. அது போலவே அவரோட உயிர் நண்பர் பாலாஜியும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாராம். பிளாக் வீடியோ போடுறேன்னு பேர்ல நிறையாவும் செலவு பண்றாரு. ஆனா செலவு பண்ணி என்ன, ஒரு வீடியோக்கும் வியூஸ் ஒழுங்காவும் போக ஆரம்பிக்கல. ஒரு வழியா எப்படியோ 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்றாரு. சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டமே சொல்லிட்டு சந்தோஷத்துல கேக்லாம் வெட்டி கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா, அந்த டைமிங்ல தான் வாரிஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த வாரிஸ் படத்தோட கிளிப்ஸ் அப்லோட் பண்றாரு. அப்லோட் பண்ணவர் காலையில எந்திரிச்சு பார்க்குறாரு. காலையில பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாரு. அப்போ அவர் வச்சிருந்த சேனலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரிஸ் ஆஃப் ஜாவித். அவங்க வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் மேலே பைத்தியமாக இருந்த அந்த பைத்திய தொல்லெல்லாம் ஓடிடுச்சுடா சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 2 பேர் மோட்டிவேட் பண்ணுறாங்க, நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிச்ச சேனல் தான் ஸ்டோரிஸ் ஆஃப் ஜாவித் 2ன்னு சொல்கிற இந்த ஒரு சேனல். உதியில் எடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாரு. சுத்தமாக வியூஸே போகல. அதுக்கப்புறம் பச்சோந்தி ப்ரோவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவர் பண்ணுற மாதிரியே புது ஸ்டைலில் இவர் பண்ணி அப்லோட் பண்றாரு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொல்றதை செஞ்சு ஆரம்பிச்ச இவருக்கு 1 மில்லியன் வியூஸ் போக ஆரம்பிக்குது ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் ரொம்பவும் ட்ரெண்டிங்கும் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரும் நிறைய ஏற ஆரம்பிக்குது. அப்படியே 1 மந்த்லயே 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாரு. அதே போல 3 மாசத்துலயே 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டாரு. 1.5 லாக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கும் போது தான் காலேஜ் ஜாயின் பண்றாரு. அவருக்கு பிடிக்காத ஒரு குரூப்பை வந்து இன்ஜினியரிங் குரூப்ல AIDS குரூப்ல தான் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு அவருக்கு பிடிக்காதனாலேயே அந்த குரூப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவ்வளவோ யூடியூப்ல இருந்து பணம் வந்தாலும் அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திரும்பி வந்து இன்ஜினியரிங் படி ஜூன் மாசத்துல இருந்து அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க. ஆனா இவருக்கு பிடிச்ச ஒரு குரூப்னா அது விஸ்காம் தான் படிப்பேன்னு சொல்றாரு. ஆனா தன்னுடைய வீட்டில் அவங்க யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. தன்னுடைய வீட்டில் இன்னும் இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப அசிங்கப்பட்டாலோ இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் யூடியூப் தான் ரன் பண்ணுவேன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னும் இவர் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த அளவுக்கு இவருக்கு மண்டையில படிப்பு ஏறனாலும் பரவாயில்ல, நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆவன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிக்கிட்டு அவர் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இவர் கேலி பண்ண எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பெரிய யூடியூபரா வந்திருக்காரு நம்மளோட ஸ்டோரிஸ் ஆஃப் ஜாவித் ப்ரோ. இவரை உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா என்ன, இப்ப வியூஸ் எல்லாம் இவர் சேனலுக்கு அதிகமா போறது இல்ல, ரொம்பவே கம்மியாயிருச்சு. வியூஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. இப்ப எப்படா வியூஸ் போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல உள்ள அக்கா அண்ணனும் ரொம்பவும் நல்லா படிச்சவங்களாம். படிச்சு இப்ப ஃபாரின்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ யூடியூப் பண்றது எங்களுக்கு பிடிக்கவே இல்லடா, நீ வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறா, படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போடா, யூடியூப் நிரந்தரமே இல்லடான்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்றாங்க. அப்படியும் பரவாயில்ல, நான் யூடியூப் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட ஸ்டோரி ஆஃப் ஜாவித் ப்ரோ. நீங்களும் ஒரு யூடியூபர் ப்ரோ, என்ன ப்ரோ வீடியோ போட்டால் வியூஸே போகலாம்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்களும் தொடர்ந்து வீடியோ போடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கும் வியூஸ் போகும் என்று சொல்லி இந்த ஒரு வீடியோலேருந்து என் பண்ணிக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணால் ஐக்கியம் மேலாம். அது போல் நெக்ஸ்ட் எந்த யூடியூபரோட லைஃப் ஸ்டோரி வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வரட்டாமே.